இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம பாக்ஸும் ஸ்டார் நெக் போட்டிருந்தோமா, அது 2க்குமே நான் மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மெயின் பீஸ் கட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நெக் வித்து மெயின் பீஸில் கட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பாக்கழுத்து போடுறோம்னா, அந்த பாக்கழுத்துக்கே மெயின் பீஸையும் வெட்டுவாங்க சில பேர். அந்த மாதிரி வெட்ட வேண்டாம். ஓகேங்களா? நமக்கு கொஞ்சம் நவுந்து போயிடும் துணி. அப்புறம் 2 துணியும் ஈவனாக பிடிச்சு தைக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தைச்சு காமிக்கிறதுனால இவ்வளோ தள்ளி வெட்டுறேன் ஷோல்டர்ட்டிலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மெயின் பீஸில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ லைனிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மெயின் பீஸ் ஒரு 1/2 இன்ச் இருக்கணும் கம்பல்சரி. ஓகேங்களா? அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன நெக் போட்டோம், அதையும் சேம் இதே மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேங்களா? நெக் வித் மட்டும் கட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் நெக் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸ்டார் நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கார்னர் கரெக்டாக திருப்பணும். ஓகேங்களா? இந்த நெக் லைனெல்லாம் திருப்புறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பைப்பிங்கிறீங்க, எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபியூசிங் டேப் கம்பல்சரி வைங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கழுத்து வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த லைனிங் வந்து குதிரையை ஒட்டியே வரணும். ஓகேங்களா? தள்ளியோ கோணையாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதேமாதிரி இந்த கார்னர் வந்தோன்னா ஊசியை நிறுத்தணும், உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் துணியை திருப்பணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நீடில் அந்த இடத்துல குத்தி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பொறுமையாக திருப்புங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த வி ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். ஸ்டாரோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடக்கும். அதனால தான் இப்போ ஊசி வந்து உள்ளே நிறுத்தணும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட வந்தோன்னே ஊசி உள்ளே நிறுத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே இருக்குதுங்களா? அவ்வளோதான். இது திருப்பிக்கோங்க. இனி இந்த பக்கமும் அடிக்கணும். ஓகேங்களா? அந்த கட்டிங்கை ஒட்டியே வரணும் குதிரை. ஓகேங்களா? லைனிங்கை ஒட்டி. ஓகேங்களா? குதிரை அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணிக்கலாம். லைனிங்கை ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் துணியை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க, திரும்பி கொடுக்காது. ஓகேங்களா? அதனால தான் அதேமாதிரி சிசர் பர்ஃபெக்டாக வச்சு கட் பண்ணுங்கள். பார்த்திங்கனாவே தெரியும் லைனிங்கும் மெயின் பீஸும் ஒரே அளவில் இருக்குது. ஓகேங்களா? துணி அதிகமாக மெயின் பீஸில் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது நாச்சஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம்ல, அதுதான். இந்த ஷார்ப்பாக வர இடத்துல இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அந்த ஷார்ப்பாக வர இடத்துலலாம் இந்த மாதிரி வி. ஓகேங்களா? இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி நாச்சஸ் போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அழகாக திருப்பி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த கார்னர்கிட்ட பார்த்திங்கன்னா வி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. எல்லா சைடுமே அந்த தையலை ஒட்டியே போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஓகேவா? இதுக்குமே நீங்கள் ஃபியூசிங் டேப் வைக்கணும். ஓகேங்களா? திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இந்த நகத்தை வச்சு நான் இது பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைம் அயன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது வேணாலும் பண்ணலாம். ஓகே? பர்ஃபெக்டாக லைனிங் எல்லாத்தையும் பேக் சைடு போகணும். அதுக்காக தான் ஃபியூசிங் டேப் வச்சும் அயன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே திருப்பியே பாருங்கள், இந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கா? இப்போது பர்ஃபெக்டாக அதோட டிப்லேயே தைக்கணும். காலிஞ்சு விட்டுட்டு தைக்கிறது, 2 தையல் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. கரெக்டாக அந்த டிப்பில் நிறுத்தி ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. இல்லைன்னா தையல் அந்த இடத்துல விடுகாது, ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக தான். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நான் நிறுத்த சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் நிறுத்தி திருப்புங்க. ஃபினிஷிங் நீட்டாகவே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி லைனிங்கை திருப்பிட்டு 1 டைம் அயன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபினிஷிங் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த அயனிங்லேயே கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது அந்த துணி நவுந்தும் வராது, லைனிங் இந்த பக்கம் மெயின் பீஸ் இந்த பக்கம் நவராது. ஓகேங்களா? ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஃபியூசிங் டேப்பும் வைக்கணும். ஓகேங்களா? ஷேப் கரெக்டாக வந்துருச்சா? ஓகே, ஸ்டார் நெக் ரெடி. பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிப்லேயே நான் தைச்சிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க ஸ்டார் நெக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸ்டார் நெக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, இந்த பைப்பிங் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா சன்னமாக பைப்பிங் கொடுக்கும் நமக்கு, அதனால். ஓகேவா? அதே மாதிரி 1 ஃபுட் தேவை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுக்கோங்க பைப்பிங்கில். ஏன்னா நம்மளே அறியாமல் த்ரெட் ஏதாவது இழுத்துருவோம், கழண்டு வந்துடும், நவுந்து போயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது. அதனால் 1 ஃபுட் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே கிடைக்கும். நான் இப்போ ஸ்க்ரூ கழட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். இல்லையா ப்ரெஷர் புட் சேஞ்சர்னு தனியாக இருக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க.
இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு ஓகேங்களா அந்த இடத்துல ஸ்க்ரூவை மட்டும் கரெக்டாக டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக டைட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி 1 ஃபுட் மாற்றிட்டும் உங்களோட பைப்பிங் ஃபினிஷிங் நீட்டாக வரலைன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு கொஞ்சம் நீங்கள் அது அந்த இடத்துல அந்த பல்லு வர பீஸில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பவர் மிஷினாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு 1 ஃபுட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பெடலிங் மிஷின்லேயே ரொம்ப குட்டி மிஷினில் நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா அது ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பைப்பிங் வந்து கொஞ்சம் திருகலாக இருக்கும். ஓகேவா? உஷா வாங்குறீங்க, இல்லை கொஞ்சம் பெரிய மிஷின் வாங்குறீங்க, மோட்டர் வச்சுருக்கீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்குங்க. அதேமாதிரி பவர் மிஷின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 ஃபுட் கேட்டு வாங்குங்க. லெஃப்ட்டு ரைட்டு உங்கள் கை வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பைப்பிங் இந்த மாதிரி தான் வரும். தெரியுதுங்களா? அதே மாதிரி பைப்பிங்கை எக்காரணத்தை கொண்டு இழுக்கக்கூடாது, துணியுமே இழுக்கக்கூடாது. 2 துணியும் ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? நல்லா ஒட்டியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் அழகாக பைப்பிங் வரும். ஓகேவா? இப்போ நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பைப்பிங் இந்த மாதிரி கிடச்சிச்சா? இந்த பைப்பிங்கை எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 இன்ச்சு இருந்தால் போதும் பைப்பிங்கோட துணி. அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம். எதனாலனா திரும்பும்போது கரெக்டாக திரும்பி கொடுக்காது, மொத்தமாக போயிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பைப்பிங் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். மற்ற எல்லா ஃபேப்ரிக்குமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக பழகிறவங்க அந்த பைப்பிங்கோட வித்து வந்து 1.5 வச்சுக்கோங்க. இல்லை ஏற்கனவே பைப்பிங் போட தெரியுங்கிறவங்க 1 இன்ச்சு வித்து வச்சுக்கோங்க. லென்த் வந்து நெக்கு பாக்ஸ் நெக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது இவ்வளோ தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா பாட் நெக் மாதிரி ஒரு நெக் போட்டோம் இல்லைங்க, அதே தான். ஓகேங்களா? அது ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் கழுத்து சேம் அதே மாதிரி தான் 1/4 இன்ச்சுக்கு அந்த லைனிங் ஒட்டியே தைச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே தேய்ங்க. 2வது நான் ஒரு சின்னதாக லைட்டாக ட்ரிம் பண்ண சொன்னேன்ல, அந்த சைடு எப்படி இருக்குது, ட்ரிம் பண்ணாத பகுதி எப்படி இருக்குன்னு இந்த இதுலேயே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு சைடு மட்டும் நான் ட்ரிம் பண்ணியிருந்தேன். இதோட கட்டிங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் இந்த வளைவும் நீட்டாக தேய்ங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேப்ரிக் பின்னை போட்டு கூட தேய்ங்க. ஓகேங்களா? ஃபேப்ரிக் பின் இருந்துச்சுன்னா அந்த பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நவருது இல்லை ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்களா, கொஞ்சம் நவரும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லாவே தைப்பாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது ஃபேப்ரிக் பின் வைக்கும். பின்னை வந்து அந்த கழுத்து சுற்றியுமே கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது லைனிங்கை ஒட்டியே கட் பண்ணிடுவோமா? அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லைனிங் ஒட்டியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. அடுத்தது லைனிங் ஒட்டி நாச்சஸ் போடணும். இந்த நாச்சஸ் போடும்போது சிசரில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரிம்மரில் போடுங்க. இந்த வளைவு வருது பார்த்திங்களா, அதில் மட்டும் ஒரு 4-5 டைம் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வளைவு பர்ஃபெக்டாக திரும்பி கொடுக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வளைவு வர எந்த ஒரு பீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கொஞ்சம் நாச்சஸ் அந்த ட்ரிம்மரை வச்சு கட் பண்ண சொல்கிறேன்ல, சிசர் இப்போ கட் பண்ணுறோம்ல, இது வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நமக்கு நல்லாவே திருப்பி கொடுக்கும். அதனால தான். ஓகேங்களா? இப்போ லைனிங் என்ன பண்ணுவோம், திருப்பிடுவோம், உள்பக்கம் திருப்பிடுவோம். இல்லை அப்படின்னா ஃபியூசிங் டேப்பும் வைக்கலாம். இப்போ இந்த இடமெல்லாம் நம்ம இந்த மாதிரியும் நகத்தை வச்சு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அயன் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அயனிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? அது ஒன்று தான். ஓகே. இப்போ இந்த பக்கம் போட்டுட்டு இதுக்கு நம்ம ஃபியூசிங் டேப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபியூசிங் டேப் வைக்கலாம். நல்லா எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக அந்த இதெல்லாம் எடுத்து விட முடியுமோ அந்த வளைவு பகுதியெல்லாம் நீட்டாக எடுத்துக்கோங்க. ஃபியூசிங் டேப்பு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணுற மாதிரி சும்மா கையில் வச்சு பிச்சிங்கனாவே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சிங்க அப்படின்னா அந்த டேர்னிங்லாம் திரும்பாது. ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நம்மளோட 2 இன்ச்சு அளவுக்கு கூட நீங்கள் வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைனிங் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கூட அயன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேப் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃபியூசிங் டேப் வச்சு நான் டேரெக்டாக ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸில் அயன் பண்ணனால தண்ணி டிப் பண்ணலை. ஓகேங்களா? வச்சுட்டு நான் டேரெக்டாக அயன் மட்டும் பண்ணால் போகுது. ஓகேங்களா? அதை தான் பண்ண போகிறேன் இதுலேயும். ஓகே. இப்போ ஃபியூசிங் டேப் வைக்க போகிறோம்.
ஓகேங்களா. மெயின் பீஸ்லேயும் சுருக்கம் இருக்கக்கூடாது. மெயின் பீஸையும் ஒரு டைம் அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே, பேட்டர்ன் ரெடியா? இப்போ இந்த பேட்டர்னில் தான் நம்ம ஃபியூசிங் டேப் வைக்க போகிறோம். கரெக்டாக உள் பக்கம் எங்கே வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து லைனிங் மேலே தான் எப்பயுமே ஃபியூசிங் டேப் வைப்பேன். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. கட் பண்ணி நான் இப்போ வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி குட்டி குட்டியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம். ஓகேங்களா. ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. அந்த பக்கமும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு விட்டுட்டு துணி மேலே சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் ஃபியூசிங் டேப் வைக்கிறேன். ஓகேங்களா. ஃபியூசிங் டேப் வைக்கிறனால இன்னும் கொஞ்சம் நெக் ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக தான். எல்லா நெக்குக்குமே வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஓகேங்களா. பின்னாடி ரோப் வைக்கிற எந்த ஒரு நெக்காக இருந்தாலும் சரி, டீப் நெக் எதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபியூசிங் டேப் வைக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபியூசிங் டேப் வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக வச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீம் பண்ணிங்கனாவே போதும், அயன் பண்ணிங்கனாவே போதும், பர்ஃபெக்டாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூசிங் டேப் சைடு லைட்டாக தண்ணியை இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அயன் பண்ண சைடு எப்படி இருக்குது, அயன் பண்ணாத சைடு எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இதில் வரும் ஃபியூசிங் டேப் போடும்போது. ஓகேங்களா. நான் ஷேப்பாக வெட்டின பகுதி எப்படி இருக்குது, அந்த ட்ரிம் பண்ண பகுதி எப்படி இருக்குது, அது லைட்டாக ஒரு வளைவு இருக்கா. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நல்ல ஷேப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம டிப்லேயே தைக்கணும். ஓகேங்களா. எப்பொழுதும் போலவே தான். இந்த டபுள் தையல் நான் எப்பயுமே போட மாட்டேன். ஓகேங்களா. டபுள் தையல் போடுறதுனா இந்த கட் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணுறோன்னா மட்டும்தான் அந்த பேட்டர்ன் வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்கணும்னு சொல்லி நம்ம 2 தையல் போடுவோம். பட் முடிஞ்ச அளவுக்குமே நான் வந்து சிங்கிள் தையலோடய நிறுத்திக்குவேன். டிப்பில் தையல் போடுறதோடய நிறுத்திக்குவேன். ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பாட்னெக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரோப் வைக்கிறீங்கன்னா மேலேருந்து 3 இன்ச்சு விட்டுட்டு ரோப் வச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, ரெடி. ஓகே.